வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் புதிய புதிய செய்திகளை பார்க்குற போது அதை படிச்சுட்டு உடனே மற்றவங்களுக்கு அதை சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ அது மாதிரி நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமையாக, இந்தியாவின் பெருமையாக ஒரு பெரிய சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவினுடைய 11வது தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த திரு வி நாராயணன் அவர்கள். அவர் கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டு விளைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். இன்றைக்கு உலகமே வியக்கின்ற அளவிற்கு ஒரு சாதனையை செய்கிற இடத்துக்கு வந்துட்டார். இவருடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குற அந்த குழுவில் முக்கியமாக இருந்தவர் இவர் தான். இவருக்கு முன்னாடி சோம்நாத் என்கின்ற பெருமகனார் தலைவராக இருந்தார். இப்போ நாராயணன் அவர்கள் அந்த பொறுப்பேற்றிருக்கிறார். இது நம்ம கைதட்டி பெருமையாக வரவேற்கணும். சரி, கிரையோஜெனிக் என்ஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரயில் என்ஜின் கேள்விப்படுறோம், அதே மாதிரி ஒவ்வொரு மோட்டார் என்ஜின் கேள்விப்படுறோம். கிரையோஜெனிக் என்ஜின்னா என்ன அப்படின்னா, இந்த விண்வெளிக்கு ராக்கெட் போகுது பார்த்தீங்களா, பறக்கிற ஊர்திகளில் விமானம் என்பதும் ஹெலிகாப்டர் என்பதும் நம்ம பயணிக்கிற ஊர்தியாக சொல்லப்படுது. ராக்கெட்டும் பயணிகள் போவாங்க, ஆனால் விண்வெளி பயணிகள் தான் போவாங்க. பெருமை மிகுந்த அந்த ராக்கெட்டை மேல் நோக்கி அனுப்புறதுக்கு உந்து விசையாக ஒரு என்ஜின் பயன்படணும். அந்த உந்து விசையாக பயன்படக்கூடிய என்ஜினுக்கு பேர் தான் கிரையோஜெனிக் என்ஜின். இது எப்படி விஞ்ஞானிகள் நமக்கு புரிகிற மாதிரி விளக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இந்த ரெண்டையும் குளிர் நிலைக்கு கொண்டு வரணும். ஆக்சிஜனை 183 டிகிரி மைனஸ் குளிர் நிலைக்கு கொண்டு வரணும். ஹைட்ரஜனை 250 டிகிரி குளிர வைக்கணும். சரி, இப்படி குளிர வைக்கிற போது ரெண்டு திரவமாயிருமே. ஆமாம், திரவமாகும். இந்த திரவ நிலையில் உள்ள இதை வைத்து கொண்டு தான் இந்த எந்திரத்தினுடைய உள்பகுதியை கட்டமைக்கணுமா. இப்படி கட்டமைக்கப்பட்ட இந்த என்ஜினுக்கு தான் எந்த ஆற்றல் இருக்கான், ராக்கெட்டை விண்ணை நோக்கி, முக்கியமாக புவியீர்ப்பு விசையை தாண்டி அந்த ஸ்பேஸை தாண்டி போகணும். அப்படி போகின்ற வகையில் இதை அனுப்பக்கூடிய ஆற்றல் இதுக்கு தான் இருக்குதான். அது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆச்சரியம். 35,000 கிலோமீட்டருக்கு அப்பால் 5 டன் எடையுள்ள அந்த ராக்கெட்டை அப்படி உந்தி தள்ளணும்னா அதுக்கு இந்த கிரையோஜெனிக் என்ஜினால் தான் முடியும். சரி, இது நம்ம என்ஜினை பற்றி பார்த்துட்டோம். இது நம்ம தயாரித்தோமா? நம்ம தயாரிக்கலைங்க. நம்ம முதல்ல எங்கே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, முதல்ல அமெரிக்காவில் கேட்டோம். அமெரிக்கர்கள் நாங்கள் தர்றோம், ஆனால் அதுக்கு விலை அதிகம், சில கட்டுப்பாடுகள், நாங்கள் என்ன சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஒப்பந்தம் ரத்தானது. அப்புறம் ரஷ்யாவோடு கிரையோஜெனிக் என்ஜினோட உருவாக்குறதுக்காக அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அது பயிற்சியெல்லாம் போய் நம்ம அவர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கு மேலே அதுவும் கூட சரியாக வரல. இப்போ தான் நம்முடைய இஸ்ரோ அமைப்பின் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாமே கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேகத்தோடு அதை செய்ய தொடங்குறாங்க. எங்கே முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரகிரி மலைன்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகேந்திரகிரி மலையில் ஒரு பெரிய வானாராய்ச்சி நிலையம் இஸ்ரோ அமைஞ்சிருக்குது. இந்த இஸ்ரோவில் இருந்து தான் இதை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கின போது உடனே வெற்றி கிடைத்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. 2010 முதல்ல இதுக்கான முயற்சி எடுத்து அதை ஒரு கிரையோஜெனிக் என்ஜின் மூலமாக ஒரு ராக்கெட்டை அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடியுது. அதுக்காக இந்திய விஞ்ஞானிகளோ இந்திய அரசாங்கமோ தளர்ந்துடல, திரும்ப முயற்சிக்கிறாங்க. 2013 இப்போ திரும்ப இதே முயற்சி ஆரம்பிக்குது. இப்போ நம்ம தயாரித்த கிரையோஜெனிக் என்ஜின் மூலமாக ராக்கெட் அனுப்புகிற போது திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டதுனால அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. 2014 திரும்ப முயற்சி எடுக்கிறாங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் இதுக்கான உழைப்பும், இதுக்கான நேரமும், இதுக்கான பணமும் மிக அதிகம்தான். இது குறைச்சே சொல்ல முடியாது. இப்போ கூட பல பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பல உள்ளூரில் தண்ணி கொடுக்கலாம், அப்புறம் அது கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்கலாங்க. இருந்தாலும் இந்த முயற்சி எதுக்காக சொல்கிறேன் பாருங்க, இதை முடிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இந்த கிரையோஜெனிக் என்ஜின் மூலமாக ஏவப்பட்ட அந்த விண்கலமானது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்தியா உலக நாடுகளுக்கு இணையாக, அதாவது அறிவியலில் நாம் சாதித்து காட்டினோம். எங்களாலையும் முடியும்னு சொல்லி இதை சாதித்து காட்டி கிரையோஜெனிக் என்ஜினை நாமே உருவாக்கி நாமே விண்ணில் செலுத்துவதற்கான விண்கலங்களை கண்டுபிடிச்சு விட்டோம். அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. இப்போ சொல்லுங்கள், நாங்களும் வல்லரசு தான் காட்டுவதற்கு நம்முடைய முயற்சி எப்படி அணு விஞ்ஞானத்தில் நம்முடைய மேதகு ஐயா அப்துல் கலாம் அவர்களும் எப்படியான சாதனைகளை புரிந்தார்களோ அதுபோல இந்த துறையிலும் இத்தனை சாதனைகளை செய்து இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற திரு நாராயணன் அவர்களுடைய தலைமையில் இன்னும் சாதனைகள் தொடரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்தியா சாதித்த சாதனைகளில் விண்கலன்களை செலுத்துகின்ற இந்த சாதனை மறக்க முடியாத ஒரு பெரிய சாதனை. எதிர்காலம் நிச்சயமாக நம் கையில். நாம் உலகை மட்டுமில்லை, பிரபஞ்சத்தையும் ஒரு நாளைக்கு ஆளுகின்ற தன்மையை அடைவோம். இந்த நம்பிக்கை வீண் போகாது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.